ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒகேனக்கல் போக போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. ஓகே ஓகே, எல்லாருமே வீடியோவில் பார்த்துருக்கோம். சரியா சொல்லிட்டே இருக்க மாட்டேன். ஆக்சுவலி இட் வாஸ் அ பிளான்ட் ஒன். அதாவது எங்கள் அண்ணா கல்யாணத்துக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து வெளியே போகணுன்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். எங்கள் பெரியண்ணா பார்த்தீங்கன்னா போகும்போது சொல்லி தான் விட்டார், அங்கே வளைவுலாம் கொஞ்சம் வந்து ஹெட்டேக்காக இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னு. பட் ஸ்கீனரிஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே வந்து அந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருந்தது. நல்ல மவுண்டெயின் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம்.
போதும். கடைசியாக நாங்கள் இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஒகேனக்கலுக்கு வந்து ரீச் ஆனோன்னா மார்னிங் ஃபுட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம். ஏன்னா சாப்பிட்டு வந்தால் நடுவில் வாமிட் ஆகிரும் அப்படின்றதுக்காக நாங்கள் சாப்பிடாம தான் வந்திருந்தோம். வந்த உடனே எல்லாருமே வந்து உப்புமாவும் சக்கரை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு பரிசல் பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 2-3 பிளான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பரிசலில் போயிடலாம். ஏன்னா அங்கே வந்து ஃபால்ஸ்க்கு நடுவெலாம் போகும்போது மழையில் நனைஞ்சிருவோம், அந்த சாரலில் நனைஞ்சிருவோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பரிசல் பயணம் தான் போயிருந்தோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசலுக்கு 1300 rupees வந்து இருந்தது. அதில் வந்து 4 பெரியவங்க 2 சின்னவங்களை வந்து ஏற்றிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்னவங்க தான் அலோடு, எங்களுக்கு வந்து 2 பேர் அலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து பேசிட்டு தான் போயிருந்தோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் உள்ளே போயிருந்தோம். தண்ணி வந்து ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வர்றதுக்கு மொதல் நாள் வந்து ஜோரான மழை பெஞ்சு இந்த இடம்லாம் வந்து இந்த கலரில் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வச்சோம் என்னடா இது இவ்வளோ அழுக்காக இருக்குது தண்ணி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். 1 day பிஃபோர் வந்து எங்கள் அக்கா போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ கிளியராக தான் இருந்தது. ஸோ மழை வந்தனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதை வந்து பெருசாக நினைக்கல. பட் வந்து ஃபேமிலியோடு இப்படி போனது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மொமெண்ட்ஸ்லாம். நாங்கள் பார்த்திங்கன்னா 3 பரிசல் எடுத்திருந்தோம் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும். அதுக்கப்புறம் முதல்ல வந்து கொஞ்சம் படிக்கட்டுலாம் இறங்கி போகிற மாதிரி இருந்தது. அங்கேருந்து பரிசலில் கொஞ்சம் தூரம் போய் திருப்பி வந்து இறங்கி நடக்கிறோம். அது முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி பரிசல் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பரிசல் பயணம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலியோடு போகிறோம், அப்புறம் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, அதே ஒரு ஜாலி. அதுக்கப்புறமா குட்டி பசங்களெல்லாம் வச்சுட்டு பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு. என்ன ஒன்று வேகாத அந்த வெயிலில் போய் மாட்டிக்கிட்டோம். மதிய டைம் வேறையா, அதனால நல்ல சூடாக இருந்துச்சு. அப்புறம் 2 ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து சுற்றுறதுக்கு 1000 rupees கேட்டாங்க. அதாவது 3 பரிசலுக்கும் சேர்த்து. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக கேட்டு பார்த்தோம். அவங்க வந்து இல்லை 1000 rupees கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து பரிசல் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அங்கேருந்து வந்து அந்த பரிசலை தூக்கிட்டு நடப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களும் வந்து வேலை செய்கிறாங்க. நம்ம வந்து அதில் வந்து பார்கெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நாங்கள் பேசலை. நாங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ்க்கு நடுவில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சாலில் வந்து நனைகிற மாதிரி அங்கேருந்து சுற்றுனாங்க. ஒரு 3-4 times வந்து நல்லா சுற்றுனாங்க. அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, நனைஞ்சிரும் ஃபோன் அப்படின்றதுக்காக. அப்புறம் தான் யோசித்தோம், நாங்கள் ஏதோ ஸ்நாக்ஸே எடுத்துகிட்டு வரலையா, பசிக்கதே நினச்சிட்டு இருந்தா அங்கேயே பரிசல்லே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறமா மாங்காய், வாட்டர்மெலன் இதெல்லாம் வந்து விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதில் மாங்காய் வந்து 20 rupees, வாட்டர்மெலன் 20 rupees அந்த மாதிரி விற்றுட்டு வந்துட்டுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் வாங்கி கொஞ்சம் ஜூஸ், வாட்டர்மெலன், மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், நிறைய ஸ்கீனரிஸ் பார்க்கலாம், பரிசல் பயணம் போகலாம். அது ஒன்று கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொங்கு பாலம் வந்து போயிட்டுருக்கோம். இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 rupees இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தனியாக குளிக்கிற இடம், அருவி வந்து அப்படியே ஆடிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே வந்து குளிக்க போகல. தொங்கு பாலத்துலேருந்து பார்த்தா அழகாக தெரியும். நாங்கள் வந்து குழந்தைங்களாம் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனது வந்து May 25. எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் இல்லையா, கூட்டமாக இருந்துச்சு இடம்லாம். அதனால சின்ன பசங்களை வச்சுட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக எந்த இடம் இருக்கோ பார்த்து குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அங்கே வந்து கிலோ கணக்கில் தான் மீன் இருந்தது. ஆக மொத்தம் நாங்கள் ஒரு நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா முதலை பண்ணை இருக்குது, விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து க்ளோஸாக இருந்தது. அதை மட்டும் நாங்கள் விசிட் பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.